ஸோ எதனால் இந்த மாதிரி வருது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ் தான். உங்களுடைய ப்ரெக்னென்சியில் அந்த கரு பதிஞ்சு வளர்றப்ப அந்த கருவில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்ஸ் ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலமாக ஹெச்சிஜி அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கிறதுனால இந்த குழந்தை வளர அதிகப்படியாக 8 வாரங்கிறப்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்னால் உங்களுக்கு இந்த வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் வருது. இதை தவிர்த்து இன்னொரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஒரு டாமினேட்டாக தான் இருக்கும். ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல அதிகப்படியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் நிறைய அந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாமே வந்து தளர்வடையும். ஸோ அதனால கூட உங்களுக்கு ஒரு குடலில் வந்து அந்த இன்டைஜஷன் ஆகிறது, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், ஈவன் வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக வரும். நம்ம எது சாப்பிட்டாலும் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால தான் மோஸ்ட்டாக வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றது. ஒரு 13 to 14 வீக்ஸுங்கிறப்ப இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.